செல்லம், நீ எங்க இருக்க? என் குலதெய்வமே, என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. கடவுளே, அவளை காப்பாத்து. சாமி, வருவான்னு நினைச்சேன். புதைக்கிறதுக்குள்ள வந்துட்டாளே. அவ வரத்துக்குள்ள இந்த சனியனை புதைச்சிரு. நிறுத்துங்க, இப்படி செய்யாதீங்க. அத்தை, என்ன தடுக்காதீங்க. பச்சை குழந்தை பிறந்து 10 நாள் தான் ஆகுது அத்தை. மனசாட்சிக்கு பயப்படுங்க. 10 நாள் ஆனதுனாலதான் இப்படி செய்யறோம். நம்ம குடும்பமான மரியாதையை காப்பாத்தணும்னா இத புதைச்சாதான் நல்லது. அப்பதான் நம்ம குலம் காப்பாத்தப்படும். இல்லன்னா கண்டவங்களும் தூத்துவாங்க. இப்படி செய்ய விட மாட்டேன். அவ ஏன் குழந்தை? ஓங்க இருந்து. வேண்டாம். உனக்கு என்ன பைத்தியமா? இதுக்கு மேல இங்க நிக்காதீங்க. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். நிறுத்து. இப்படி எல்லாம் செஞ்சா உன்ன கொன்னுடுவேன். இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுமா? சௌமியா, செல்லம். ஏய், தோண்டாத. நகர. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பக்கத்துல வராத. சௌமியா, சௌமி, சௌமி, என் செல்லம், பாருடா. ஐயோ கடவுளே, என் குழந்தை உயிரை பறிச்சிட்டியே. கொஞ்சம் கருணை காட்டுப்பா, கருணை காட்டு. சாமி, காப்பாத்திட்டமா, என் குழந்தைய காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. இது எப்படிமா நடந்தது?
இதுக்கு மேல நீங்க நினைச்சாலும் என் குழந்தையை கொல்ல முடியாது. இந்த குழந்தை நான் வணங்குற அந்த கடவுள் கொடுத்தது. இன்னையில இருந்து நான் இந்த குழந்தைய பெத்தெடுத்த தாய் மட்டும் இல்ல, தகப்பனும் நான் தான். இனிமே இந்த உலகத்துல இந்த குழந்தையோட தான் நான் வாழ்வேன், இந்த குழந்தையோட தான் சாவேன். யாராவது என் குழந்தைய கெட்ட எண்ணத்தோட பார்த்தா அந்த கண்ணை புடுங்கி எறிஞ்சிருவேன். யாராவது என் குழந்தைய கொல்ல பார்த்தா அவங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, அந்த கைய வெட்டிடுவேன். கடவுளே, எப்பவுமே நீங்க என் மேல இதே கருணையோட இருங்க. நண்டூருது நரியூருது, ராஜகுமாரி எங்கன்னு ஒன்ன தேடுது. நான் தேடுற அந்த ராஜகுமாரி இங்க என் பக்கத்துல தான் இருக்கா. அந்த ராஜகுமாரிய பாக்கறதுக்காக வெளிய 1000 பேர் காத்திருக்காங்க. நிலவு போல என் ராஜகுமாரி இங்க போர்வைக்குள்ள தூங்குறா. கடவுள் கருணையோடு எனக்கு கொடுத்த பரிசு நீ. உன்னை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. இப்ப என்னோட செல்ல குட்டி எந்திரிக்க போறா. அம்மாவா பார்க்க போறா. செல்ல குட்டி எழுந்திரடா தங்கம், கண்ண தரமா. இருங்க பாட்டி, இன்னும் 5 நிமிஷம் தூங்குறேன். சரி தூங்கு. இத பாரு, என்னோட விரல் இருக்கே, இது என்னோட விரல் இல்ல. இல்ல இது என்கிட்ட ஒண்ணு சொல்லல. இந்த விரல் இருக்கே, இது உன்கிட்ட வந்து உன் காதுல ஏதோ ரகசியம் சொல்ல வருது. இந்த விரல் இப்ப ஒண்ணு கிச்சு கிச்சு பண்ண சொல்லுது, கிச்சு கிச்சு பண்ண சொல்லுது. எந்திரிச்சியா? போதும் போதும், நான் எழுந்திருச்சிட்டேன். இப்பவாது என்ன விடுங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாத. நான் இந்த உலகத்தை விட்டாலும் விடுவேன். ஆனா பொண்ணு நான் என்னைக்கும் விட மாட்டேன். சீக்கிரமா போய் பல் தேய்ச்சிட்டு வா. வா வா செல்லம், என் செல்லம் வந்துட்டா, என் செல்ல குட்டி வந்துட்டா, என் பொம்மை குட்டி வந்துட்டா. என் ராஜகுமாரி இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பல்ல தேய்க்கிறோம், அப்பதான் பளிச்சுன்னு ஆகும். இப்படி தெரியுமா?
அம்மா நான் பல் வளைக்கிட்டேன். இவ்ளோ நேரமாக்கிட்ட? சுரபிக்கு ஸ்கூல் பஸ் வந்துரும், டிஃபனை கட்டு. சுரபி, நேத்து ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். நல்லா படிக்கணும். 10 11 12. அம்மா 12 சப்பாத்தி இருக்குமா? சரி, டிஃபனை பேக் பண்ணிட்டியா? கையை நீட்டு. ஒரு ஸ்டார், 2 ஸ்டார். நீ சரியா எண்ணுனதுக்காக உனக்கு 5 ஸ்டார். ஓகே அடச்செல்லம். சரி, தங்கச்சிக்கு டிஃபன் கொண்டு போய் கொடு. என் பொண்ணு சுரபி ஸ்கூலுக்கு போறா. தங்கச்சி தங்கச்சி, இந்தா உன் டிஃபன் பாக்ஸ். பாத்தீங்களாமா, இன்னைக்கும் இவ டிஃபனை லேட்டா கொண்டு வந்து கொடுக்குறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சுரபி? உங்க அம்மா உனக்கு வேணும்னே டிஃபனை லேட்டா கொண்டு வந்து கொடுக்குறா. ஏன்னா அப்பதானே நீ ஸ்கூலுக்கு லேட்டா போய் திட்டு வாங்க முடியும். பரவாயில்ல விடுங்கப்பா, இன்னும் ஸ்கூல் பஸ் வரலையே. சுமதி, சப்பாத்தியும் குருமாவும் இருக்கு, சாப்பிட்டுடு. சரி, சாயந்தரம் வந்ததும் கண்ணாமூச்சி ஆடலாம். நிமி, அடடே பார்வதி, வா வா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. என்ன விஷயம்? இன்னைக்கு என்னோட பையனுக்கு பிறந்த நாள் பெரிய பார்ட்டி வச்சிருக்கேன். உங்களை எல்லாம் கூப்பிடதான் வந்தேன். குழந்தைங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா வரோம்மா. நிமி, ஆ? பசங்களை கூட்டிட்டு வந்துரு. வரேன். பார்ட்டியா? பாட்டி, நீங்களும் எங்க கூட வருவீங்கல்ல? ஆமாமா, நானும் உன் கூட வருவேன். அம்மா, என்னையும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போவீங்களா? அம்மா, நானும் பார்ட்டிக்கு வரேன். பஸ் வந்துருச்சு. குட்டி, நீ போய் அப்பாவோட டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா போ. ரெண்டு சப்பாத்தி பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? சௌமியா ஒன்னும் ஸ்கூலுக்கு போகலையே, அவளுக்கு அப்புறமா செஞ்சு கொடுக்க வேண்டியதுதானே? சுரபிதா ஸ்கூலுக்கு போறா, அதனால இனிமே அவளுக்கு சீக்கிரம் டிஃபன் பண்ணு. ஆனா அத்தை, சுரபி ஸ்கூல் பஸ் வரதுக்கு முன்னாடி அவளுக்கு டிஃபன் கொடுத்துட்டனே. வர வர பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம எதிர்த்தா பேசுற. கொஞ்சம் நேரத்தை பார்த்து வேலை செய். மத்தவங்க மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல, அது எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் ஏன்பா இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இவளுக்கு நம்மள கவனிக்க நேரம் எங்க இருக்கு? பெரிய பொண்ணை தவிர இவ வேற யாருமே சரியா கவனிக்க மாட்டான். அப்பா, உங்களோட டிஃபன் நானே என் கையால பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். கிழவி, எனக்கு தேவையில்லை. மகேந்திரண்ணா, இந்தாங்க டீ. ஏன் தம்பி, இந்த போக விளைச்சலுக்கு என்ன விலைன்னு சொன்னாங்களா? கோதுமையை பார்த்து தான் விலை நிர்ணயிப்பாங்களாம். ஏய் சுரேந்தர், போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? கொஞ்சம் இருங்க சார். ஆமாடி, என்னத்த சொல்றது, ஜனத்தொகை கணக்கெடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கணும். வீடு வீடா ஏறி விசாரிக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல இருக்கு.
சரி பெரியவரே, கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு போனா என்ன? ரொம்ப நாளா ஒரு வேலையை முடிக்காம இருக்கேன். இன்னைக்கு அதை செஞ்சு முடிச்சாகணும். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான், கொஞ்சம் தூரம் தள்ளி. என்ன தூரம்னு சொல்ற? உங்க வீடு எழுத்த மாதிரி தானே இருக்கு. எதிர்த்த மாதிரி தான் உங்க வீடுனா அப்படியே நான் உங்க கணக்கு எடுத்துறேனே. உங்க பேர் என்ன? மகேந்திரன். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்கண்ணா? இந்தம்மா. கரெக்டா என்னனியா? எத்தனை இருக்கு? 10. ஸ்பூன் எவ்வளவு இருக்கு? என்னாச்சு? எத்தனை தட்டு இருக்குன்னு சொல்லு. அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போகணும்மா. பெரிய பெரிய புக்கெல்லாம் படிக்க ஆசையா இருக்கு. நீங்க எனக்கு வீட்ல சொல்லி கொடுக்கறது பிடிக்கலம்மா. நான் ஒன்னு சொல்லவா? புத்தி இல்லாத பசங்க தான் ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க சௌமியா. நீ என்னோட புத்திசாலி செல்லமாச்சே, அதனால நீ ஸ்கூலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. அம்மா, ஸ்கூல்ல எல்லார் கூடயும் நான் விளையாடணும். நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைப்பாங்க. தங்கச்சிக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லம்மா. நான் இருக்கேனேம்மா, உன் கூட விளையாடத்தானே நான் இருக்கேன். ஆனா நீங்க என் அம்மாவாச்சே. ஆனா உன்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே. எனக்கு இவ்ளோ பெரிய ஃப்ரெண்டு வேண்டாம்மா. நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்ல. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த குழந்தை கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணா என்னாச்சு சொல்லுங்க. உங்க வீட்ல எத்தனை பேரு? நான், என் மனைவி, எங்க அம்மா, எனக்கு ஒரு பொன் குழந்தை. என்னப்பா உனக்கு மூத்த பொண்ணு ஒண்ணு இருக்குல்ல? அந்த பொண்ணு பேரு என்னவோ? அது எனக்கு தெரியாதுப்பா. ஆனா இவங்க வீட்ல 2 பொன் குழந்தைகளை பார்த்திருக்கேன். அதனால என்ன? நீ பாத்துட்ட? என் வீட்டுல யார் யார் இருக்காங்க, யார் யார் பேரை சொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு புத்தி சொல்ற அருகதை உனக்கு இல்ல. என்னண்ணா இது? நீங்க கோச்சிக்காதீங்கண்ணா. இப்ப உங்களுக்கு மூடு சரியில்லை. நான் உங்க வீட்டுக்கே போய் கணக்கு எடுத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. மகேந்திரா நில்லு. பாலு, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீங்க கிளம்பிட்ட? அதான் வயலுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு புள்ள பிறந்திருக்காம கேள்விப்பட்டேன். ஆமா, புள்ள பிறந்திருக்கான். நல்வாழ்த்துக்கள்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. நல்ல வேளை உன்னை இன்னைக்கு இங்கே பாத்துட்டேன். ஏன்னா புள்ள பிறந்த சந்தோஷத்துக்கு வழக்கமா சந்திக்கிற இடத்துல இன்னைக்கு விருந்து வைக்க போறேன். நீ கண்டிப்பா அதுல கலந்துக்கணும். நல்ல வேலை காலையிலேயே சொல்லிட்டியே. நிச்சயம் நீ சாயங்காலம் பார்ட்டிக்கு வந்துருவோம்பா. நான் எவ்வளவு குடிக்கிறேனோ அவ்வளவு வாங்கி தரணும். கண்டிப்பா. அதுக்கு தானே விருந்த வைக்கிறேன். போயிட்டு வா. என்னோட குட்டி ராஜகுமாரிக்கு ஒரு குட்டி தொண்டு சப்பாத்தி போதுமா, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. நானும் அந்த பார்ட்டிக்கு போவா? அங்க நீ போனா பூச்சாண்டி வந்து புடிச்சுக்குமா? என்ன ஒரு பூச்சாண்டியும் புடிச்சுக்காது. நீங்க போய் சொல்றீங்கம்மா. நானும் அந்த பார்ட்டிக்கு போறேம்மா. நானும் போறேம்மா. எனக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்கம்மா. ஐயோ ஐயோ குட்டி, அழாதம்மா, அழாத. இங்க பாரு குட்டி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை செஞ்சு தரேன். தங்கச்சி கூட நானும் பார்ட்டிக்கு போறேம்மா. ஐயோ செல்லம், நீ அழாதம்மா. அம்மா, எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடுங்க. தங்கச்சி, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? சரி சரி, 2 பேர் உட்காருங்க, நான் சாப்பிட தரேன். வாங்க. சௌமி, இத நீ சாப்பிடு. சுரபி, நான் உனக்கு எடுத்துட்டு வரேன். சுமதி, உன் ஹோம்வொர்க்குக்கு எத்தனை மார்க் கிடைச்சது? பத்துக்கு 10. அது மட்டும் இல்ல, கிளாஸ்ல எல்லாரும் எனக்கு கை தட்டினாங்க தெரியுமாக்கா? அப்படியா? நீயும் கை தட்ட. உங்களுக்கு எவ்வளவு மார்க் கிடைச்சது? 5 ஸ்டாரா? ஆமா, அம்மா கொடுத்தாங்க. அம்மா என் கூட விளையாடுனாங்க.
ஜாலியா இருந்துச்சு. என்ன மட்டும் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? யாருமே என் கூட விளையாட மாட்டீங்க. நான் இனிமே அம்மா கூட பேச மாட்டேன். இது என்னடா அது? ஏன் என் கூட பேச மாட்ட? நீங்க வெறும் சௌமியா அக்காக்கு மட்டும்தான் அம்மா, எனக்கு அம்மா இல்ல. அதனாலதான் நீங்க அவங்க கூட மட்டுமே பேசுறீங்க, அவங்க கூட மட்டுமே விளையாடுறீங்க, என்கிட்ட பேசுறதே இல்ல. சரி, அதை விடுமா. முதல்ல நீ கொஞ்சம் சாப்பிடுவியா, அப்புறம் நான் உன் கூட உட்காந்து பேசுவேனா. வாமா. நான் சாப்பிடவும் மாட்டேன், உங்க கூட பேசவும் மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அழாத சொல்லும், அழாத அழாத. அம்மா சௌமியா, தங்கச்சியை கூட்டிட்டு போய் வராண்டால விளையாடுமா. சுமதி, வா நம்ம விளையாடலாம். நான் விளையாடவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். என்ன கஷ்டம்டா இது. பெத்தவளை மாற்றாந்தாய் மாதிரி நடந்துக்கிற. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? 2 குழந்தைங்களையும் நான் தான் பெத்தேன், அவங்கள சமமா தான் நடத்துறேன். நீ நடத்துற விதத்தை தான் நான் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறேனே. உன் சின்ன பொண்ணுக்கு தான் உன்னோட அன்பையும் பாசத்தையும் நீ காட்டணும். இங்க என்னடானா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் சௌமியா தான். சுரபி பிறந்ததுல இருந்து அம்மா பாசத்துக்கு ஏங்குறான். உனக்கு அவ மேல அக்கறை இல்ல. அம்மா மாதிரி நான் தானே அவளை வளர்க்கறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுதான் பாக்குறேன். என்ன இருந்தாலும் பெத்தவ தானே. போதும், நிறுத்துங்க அத்தை. சுரபி என் பொண்ணுங்கிற மாதிரி சௌமியாவும் உங்க பேத்தி தானே. அவ உடம்புல உங்க ரத்தம் தானே ஓடிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம சௌமியாவுக்கு தான் சுரபியை விட அன்பும் பாசமும் அதிகமா காட்டணும்னு உங்களுக்கே தெரியும். இங்க பாரு, எவ்வளவு அன்பு காட்டணுமோ நீ காட்டிடு. அவ நிரந்தரமா இங்க இருக்க போறதில்ல. அப்படி சொல்லாதீங்க அத்தை. நீங்க நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது. அவ என்னை விட்டு பிரிய நான் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கோயில்ல நெய் தீபம் ஏத்துறதுனால வரப்போற கெட்ட காலம் வராம நின்னுட போறதில்ல. நிலக்கரிய வெளிச்சத்துல வச்சாலும் அது என்னைக்கும் வைரமா மாறாது. புரிஞ்சுதா? பேசுறத பாரு. சுரபி செல்லம், பாட்டி கிட்ட பேச மாட்டியா? நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். சரி சரி. மறந்து போச்சா? பக்கத்து தெருவுல இருக்கிற பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம 2 பேரும் போலான்னு சொல்லிக்கிட்டோம்ல. போக வேண்டாமா? ஆமால, போகணும். போகணும்னா முதல்ல கண்ணீரை தொடச்சுக்கணும், அப்புறம் ட்ரெஸ் பண்ணிட்டு பார்ட்டிக்கு போகணும். நான் இனிமே அழ மாட்டேன்ப்பா. சவத்து. சரி சரி, சீக்கிரம் போய் முகம் கழுவிட்டு வா, பாட்டி ட்ரெஸ் பண்ணி விடுறேன். போ போ போ. இரு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு நாள் என் டீச்சர் என்கிட்ட ஐஸை எப்படி உருவாக்குறதுன்னு கேட்டாங்க. எப்படி? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. காஷ்மீருக்கு போனா நிறைய ஐஸ் கிடைக்கும்னு சொன்னேன். இப்ப நம்ம கையிலேயே இருக்கு. உனக்கு cheers. உள்ள போறது சந்தோஷத்துல என்னென்னமோ பேசிட்டு. cheers. சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குதுப்பா. உள்ள பிறந்ததால நான் ரொம்ப சென்டிமெண்டா ஆயிட்டேன்பா. பாலு, உள்ள பிறந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படாத. என்ன இருந்தாலும் பொன் குழந்தை மாதிரி ஆகாது. புகுந்து வீட்டுக்கு அனுப்பும் போது ரொம்பவே சென்டிமெண்ட் ஆயிடும். மகேந்திரா, மனசுல இருக்கிறத சொல்லவா? சொல்லு. நான் பெண் குழந்தைக்கு தான்ப்பா ஆசைப்பட்டேன். ஏன்னா பெண் குழந்தைகளுக்கும் அப்பாவுக்கும் ஒரு விவரிக்க முடியாத ஒரு பாசம் இருக்கும்பா. ஆனா பிள்ளைங்க நம்ம நிலத்தை மட்டும்தான் பங்கு போட்டுக்கிறானுங்க. ஆனா பொண்ணுங்க
அப்படி இல்ல, நம்ம வாழ்க்கையில் உள்ள துக்கத்தையும் பங்கு போட்டுப்பாங்க. 1000த்துல ஒரு வார்த்தை சொன்னேன், கரெக்டா சொன்னேன். என் பொண்ணு சுரபி கூட எப்பவும் அப்போ அப்போன்னு பின்னாடியே சுத்துவா. சுரபியா? யாரு, மூத்தவளா இளையவளா? டேய் தம்பி, இன்னொரு பேக் எடுத்துட்டு வா. ஏன்பா மகேந்திரா, என்ன விஷயம்? பெரிய பொண்ணை பத்தி பேசினாலே ஏன் எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழற? அந்த பொண்ணை வெறுக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இங்க பாரு, தப்பா எடுத்துக்காத. நீ ஏன் அந்த பெரிய பொண்ணை இப்படி கரிச்சு கொட்டுற? அவளும் உனக்கு பிறந்த பொண்ணு தானே, ஏன் இப்படி அவளை வெறுக்கிற? பொண்ணு புள்ளைக்குள்ள வித்தியாசம் பார்க்கறது சகஜம். ஆனா நீ 2 பொண்ணுங்களுக்குள்ளேயே வித்தியாசம் பார்க்கறியே, என்னப்பா விஷயம்? பாட்டி வேகமா நடங்க, இல்லனா பார்ட்டி முடிஞ்சிடும். நடந்துகிட்டு தானே இருக்கிறேன், அவங்களுக்கு மொய் வைக்க வேணாமா? வச்சாச்சு. யாரும் இனிமே இதை பத்தி பேச வேணாம். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இவன் பார்ட்டியில கலந்துக்கு தான் இங்க வந்த. யாரும் என் குடும்பத்தை பத்தி பேச வேணாம். அதை பத்தி தான் பேசணும்னா நான் கிளம்புறேன். ஏ மகேந்திரா, என்னப்பா பாதி விருந்துல போறங்கற? நில்லுப்பா, அவசரப்படாத. விடு என்ன, நான் கிளம்புறேன். சரி சரி, கோச்சிக்காத. எதுக்கு தயாரா பண்ற? பேசாம உட்காரு. அவன் நமக்கு விருந்து வச்சிருக்கான், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இந்தா இன்னொரு பக்கு குடு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. நம்ம மகேந்திரன் ஏன் தன்னோட மூத்த பொண்ணை வெறுக்கிறாங்கிற விஷயத்த நான் சொல்லட்டுமா? இவரை கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே இவரோட மனைவி எங்கேயோ தப்பு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அண்ணி பிறந்த வீட்டு சீதனமா அந்த மூத்த பொண்ணை இவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது அப்பா, இது பாட்டி, இது தங்கச்சி, இது நான், இது அம்மா. அப்பா, பாட்டி, தங்கச்சி எப்பவும் சேர்ந்தே இருக்காங்க. சில நேரம் சேர்ந்தே வெளியவும் போறாங்க. வெளியே போகும்போதெல்லாம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு வராங்க. நானும் அம்மாவும் எப்பவுமே வீட்லயே அடைஞ்சு கிடக்குறோம். நாங்க எங்கேயுமே வெளியில போறதில்ல. என்ன மட்டும் ஏன் அம்மா வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்க? இக்கட்டான சூழ்நிலையை இவகிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? உண்மை என்னங்கறத சொல்ல முடியலையே. இப்படி நான் செய்யறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு இவகிட்ட என்னால சொல்ல முடியலையே. என்ன மன்னிச்சிரு சௌமியா. ஆனா இது எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தாமா நான் செய்யறேன். சௌமியா செல்லம், கொஞ்ச நேரம் நீ ஓய்வு எடுத்துக்கோமா. அதுக்கப்புறம் அம்மா உன்னையும் சேர்ந்து விளையாடலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்.
அதனால அம்மா என்ன போக வேண்டாம்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது? போலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், வெளியில போக வேண்டாம். அப்படி மீறி போனா பூச்சாண்டி என்ன புடிச்சிரும். ஆனா இப்ப நான் வீட்டை விட்டு வெளியில போறது பூச்சாண்டிக்கு எப்படி தெரியும்? டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துருவோம். நான் வெளியில போற விஷயம் யாருக்கும் தெரியாது. சௌமியா குட்டி, நான் உனக்கு மேஜிக் செஞ்சு காட்ட போறேன். சௌமியா, சௌமியா செல்லம். ஓ, பாத்தீனா இப்படிதான் நடக்குமா? சௌமியா, 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 சௌமி, என் குழந்தைய பாத்தீங்களா? இல்லம்மா. சௌமியா, சௌமி, அண்ணி அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம் நில்லுங்க. நீயா? எப்போ சௌமியாவை பாத்தியாப்பா? சௌமியா? ஆமா, என் பொண்ணு ஐயோ, சௌமியா. நான் சொல்றத கேளுங்க. மகேந்திரனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இரு இரு, முதல்ல நான் குழந்தைய தேடி கூட்டிட்டு வரேன். ஐயோ அண்ணி, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. மகேந்திரனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனை ஜெயில்ல போட்டாங்க. ஏன் இப்படி கத்துற? நான் சொல்றத கேளுங்க. கேட்க தயாரா இல்ல. நீ என் குழந்தைய பாத்தியா? இல்ல இல்ல, என்ன தேட விடு. சௌமியா. ஐயோ